ஒரு களம் அது படைக்கப்பட்ட நோக்கம், ஒரு எழுதுகோள் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அதை கொண்டு எழுதப்பட வேண்டும். உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வஸ்துக்கு பின்னாலும் தன்னுடைய நோக்கத்தை அது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. மனிதன் மாத்திரமே, படைக்கப்பட்ட மனிதன் மாத்திரமே படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை இன்னு வரைக்கும் விளங்காமல் இருக்கின்றான். சிந்திக்க வேண்டும், நீ எதற்காக வேண்டி படைக்கப்பட்டாய்? அல்லாஹ் இந்த வையகத்தில் உன்னை பிறக்க செய்வதற்குண்டான காரணம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி நீ படைக்கப்பட்டாயா? இல்லை அவன் விரும்புகிற வாழ்க்கை, அவனை விளங்கி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ படைக்கப்பட்டாயா என்பதை சிந்திக்க வேண்டும். ஏதோ தானோ பிறந்து விட்டோம், வாழ்ந்து விட்டோம், மரித்து விட்டோம், மரணம் அடைந்து விட்டோம் என்பதல்ல வாழ்க்கை. அருமனாய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள், சிலர்கள் நடமாறும் பிணமாக வாழுகிறார்கள், சிலர்கள் வாழ்ந்தும் மரணித்து போய் இருக்கிறார்கள், சிலர்கள் மரணித்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உனக்குள் இருக்கிற அவனை நீ விளங்கினால், உனக்குள் இருக்கிற அவனை நீ அறிந்தால், உன்னுடைய வாழ்க்கை வெளிச்சமாகும். உன்னுடைய வாழ்வுக்கு பிறகு உன் கபரு வெளிச்சமாகும். உனக்குள் இருக்கிற அவனை நீ விளங்கினால் நீதான் உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். நீ அவனை விளங்காமலே கடைசி வரைக்கும், உன்னுடைய உயிர் பிரியும் வரைக்கும் நீ அவனை விளங்காமலே காலத்தை கடத்தி விட்டாய், வாழ்ந்து விட்டாய் என்று சொன்னால் நீ வாழும் காலமே மையத்துதான். சூஃபியாக்கள், ஆலிம்கள், பெருமக்கள் சொல்லுவார்கள், நீ படைக்கப்பட்டதுடைய நோக்கம் உனக்குள் இருக்கக்கூடிய அவனை விளங்குவது. நீ எப்பொழுது அவனை நீ விளங்கினாயோ அப்பொழுது உன்னில் இருக்கிற நான் என்பது வெளியாகிவிடும். அவன் என்கிற ஆத்மார்த்தமான ஒரு தொடர்பும் உனக்குள் வந்துவிடும். நீ மரணித்தாலும், இந்த எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கை வாழ்ந்து நீ மரணித்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாய். உலகத்தில் வந்த நபிமார்கள், ரசூல்மார்கள், பின் சஹாபாக்கள், அவுலியாக்கள் அத்தனை பேர்களுடைய வாழ்க்கையில் இரண்டு பக்கங்கள் இருந்தது. ஒரு பக்கம் மக்களுக்காக வேண்டி, குடும்பத்திற்காக வேண்டி, மற்றொரு பக்கம் அல்லாஹுக்காக வேண்டி வாழ்ந்தார்கள். வெளிப்படையான ஷரீஅத்துடைய அனைத்து விதமான சட்டங்களை பேணி, அந்தரங்கத்தில் மறைவில் தஸவுஃப் எனும் சூஃபிஸ்துவ வாழ்க்கையில் அல்லாஹுடைய ஞானத்திலும் அல்லாஹுடைய ஃபனாவிலும் அர்ப்பணத்திலும் வாழ்ந்தார்கள். இப்படியாப்பட்ட இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருவது என்ன? மனிதனுடைய சராசரியான வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை அல்ல யதார்த்த வாழ்க்கை. அல்லாஹுவில் ஐக்கியமாகுவது, அல்லாஹ்வை புரிவது, அவனை விளங்குவது, தன்னில் இருக்கக்கூடிய மமதையை தான் நான் என்கிற நிலையில் இல்லாமலாக்கி அவன்தான் அனைத்தும் என்கிற அந்த எண்ணத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்தி அல்லாஹ்வோடு ஐக்கியமாகுவது. இந்த வாழ்க்கையை தான் அல்லாஹ் விரும்புகிறான். இந்த வாழ்க்கைக்காக வேண்டிதான் பெருமக்கள் பாடுபட்டார்கள், வாழ்ந்தார்கள். அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, அவர்களுடைய 52வது வயதில் உங்களுடைய வயது எத்துணை என்று கேட்கப்பட்டது. 52வது வயதில் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொல்லியிருப்பார்கள் நினைக்கிறீங்க? சிந்தியுங்கள் அன்புக்குரியவர்களே. இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு நாம் சொல்லுகிற படிப்பினை, உங்கள் வாழ்க்கைக்கு நாம் கொடுக்கிற உணர்வு. உங்களுக்குள் இருப்பது யார்? நீங்கள் எதற்கு படைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? நீங்கள் படைக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன? நீங்கள் எதை விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஞாபகப்படுத்தப்படுகிறது. இமாமுனா அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு தஆலா மாபெரும் அறிஞர், மாபெரும் ஃபகீஹ், மாபெரும் முஹத்திஸ், மாபெரும் முஃபஸ்ஸிர் அவர்கள். அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது 52வது வயதில் உங்களுடைய வயது எத்தனை கேட்கப்படும் பொழுது அவர்கள் சொன்ன பதில், எனக்கு இப்பொழுதுதான் 2 வயது என்று சொன்னார்கள். எனக்கு இப்பொழுதுதான் 2 வயது என்று சொன்னார்கள். கேள்வி கேட்டவர் கேட்குறாங்க, என்ன இமாம் சொல்லுகிறீர்கள்? என்ன சொல்றீங்க? 2 வயதா? ஆம், எனக்கு 2 வயது தான். இதுவரைக்கும் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ஆகிய நான் வாழ்ந்த வாழ்க்கை, நுஅமான் இப்னு சாபித் என்கிற நான் வாழ்ந்த வாழ்க்கை, 50 வருடம் வாழ்ந்த வாழ்க்கை வீணாகிவிட்டது. அது வீணா போகிவிட்டது. என்ன சொல்றீங்க இமாம் அவர்களே? ஆம்,
நான் கல்வியில், குர்ஆனுடைய விளக்கத்தில், ஹதீஸுடைய விளக்கத்தில் அல்லாஹ் என்னை தேர்ச்சியாக வைத்தான். இன்று உலகம் போற்றுகிற பின்பற்றுகிற அளவுக்கு அல்லாஹ் என்னை வைத்தான். ஆனால் நான் எப்பொழுது இமாமுன் அல் ஹுமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கரம் பிடித்து அல்லாஹ்வை விளங்க, அல்லாஹ்வை அறிய, அல்லாஹ்வை தெரிய நான் கைப்பிடித்து பைஅத் பெற்று அந்த ஆன்மீக பாதைக்குள் போனேனோ அன்றுதான் நான் பிறந்ததுடைய அர்த்தம் எனக்கு விளங்கியது. அன்றுதான் அல்லாஹ் என்னை படைத்ததுடைய அர்த்தம் விளங்கியது. நுஅமான் இப்னு சாபித் ஆகிய நான் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஷேഖை கரம் பிடிக்காவிட்டால் இந்த நுஅமான் அழிந்திருப்பார் என்று அன்னவர்கள் வாயால் சொன்ன வார்த்தை இது. சிந்தித்து பாருங்கள், என்ன வாழ்க்கை, யாருக்காக வேண்டி வாழ்கிறோம், யாரிடத்தில் போய் சேரப்போகிறோம், எதை நாங்கள் விளங்க வேண்டும், உங்களுக்குள் இருப்பவன் யார், நீங்கள் உணர வேண்டியது யார்? எப்பொழுதும் இத்தனை நாட்கள் பேசப்பட்ட தகவல்களில், பலதரப்பட்ட கட்டங்களில் உங்களுக்குள் இருக்கிற, உங்களை அசைக்கிற, ஆட்டுகிற, உங்களுடைய அனைத்தையும் உங்களுக்கு செய்து கொடுக்கிற உங்கள் ரப்பை நீங்கள் உணராமல் மரணித்தால் எவ்வளவு பெரிய நஷ்டம். நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அல்லாஹுடைய ஐக்கியம் கிடைப்பது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல. அல்லாஹுடைய தெளிவும் புரிதலும் கிடைப்பது ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவர்களெல்லாம் வஹிக்கு சொந்தக்காரர்கள். ஆனால் ஒரு மனிதர், குர்ஆன் சொல்லுகிற ஒரு மனிதர், சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சபையில் வாழ்ந்த ஒரு மனிதர், ஒரு நபி உதவி தேடிய ஒரு மனிதர், ஒரு நபி உதவி தேடிய ஒரு மனிதர். வார்த்தையை கவனிக்க வேண்டும். சபையை பார்த்து கேட்கிறார்கள், பல்கிஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய சிம்மாசனத்தை கொண்டு வருவது யார்? உங்களால் யாருக்கு முடியும்? குர்ஆன் சொல்லுகிற வரலாறு இது. குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. அந்த சபையில் இருந்த ஜின்கள் பேசியது, நான் கொண்டு வருகிறோம். அந்த சபையில் இருந்த ஒரு சராசரி சாதாரண மனிதர், அவர் நபியும் இல்லை, ரசூலும் இல்லை, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்று அல்லாஹு விளங்கிய ஒரு மனிதர், ஆசிஃப் இப்னு பர்கியா என்கிற ஒரு இறைநேச செல்வர். அவர் சொல்கிறார்கள், நான் கொண்டு வருகிறேன். எவ்வளவு வேகமாக உங்களால் கொண்டு வர முடியும்? ஒரு ஜின் சொன்னது, சுலைமான் நபியே நீங்கள் எந்திரித்து உங்களுடைய சிம்மாசனத்தில் எழுந்து அமர்வதற்குள்ளால் கொண்டு வர முடியும் என்று ஒரு ஜின் பதில் சொன்னது. ஆசிஃப் இப்னு பர்கியா என்கிற நபிமார் ரசூல்மார் அளவுக்கு உயர்வு இல்லாத ஒரு மனிதர், ஒரு புனிதர், ஒரு இறை நேசர். அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் கண் சிமிட்டி திறந்த கண்ணை மூடுவதற்குள், கண் சிமிட்டல் எவ்வளவு நேரம், இந்த சிமிட்டல் முடிவதற்கு முன்னால் அதை என்னால் கொண்டு வர முடியும் என்று சொன்னார்களே. எப்படி முடியும்? அது எப்படி முடிந்தது? அது கொண்டு வந்து காட்டினார்களே, எப்படி முடிந்தது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு பெண், அவர்கள் நபியும் இல்லை, ரசூலும் இல்லை. ஒரு பெண் நபியாக ரசூலாக வர முடியாது, அல்லாஹ் அனுப்ப மாட்டான். ஒரு பெண்ணை நபியாக ரசூலாக தேர்ந்தெடுக்க மாட்டான். என்றாலும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் காலத்தை தாண்டி அற்புதங்கள் அவரிடத்தில் வெளியானது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து வியந்து போனார்களே. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, ஒரு ரசூல், ஒரு நபி ரசூல் பார்த்து வியந்து போற அளவுக்கு அந்த பெண் தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் என்ன இருந்தது? காலம் கடந்து கணிக்கிற கனியை முற்காலத்தில் சாப்பிடுகிற பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இடத்தை எப்படி பெற்றுக்கொண்டார்கள்? அண்ணா லக்கி ஹாதா, உங்களுக்கு இது எப்படி கிடைத்தது? இந்த கனிகள் இது அதுக்குரிய காலம் இல்லையே, அதுக்குண்டான சீசன் இல்லையே, எப்படி கிடைத்தது? ஓமின் ஐந்தில்லா, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்தது என்று ஒரு தாய் சொல்லுகிறாள் என்று சொன்னாள். சிந்திக்க வேண்டும், எப்படி இதெல்லாம் நடக்கிறது? ஒரு நபி செய்தால், ஒரு ரசூல் செய்தால் அது ஆச்சரியம் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அசா தரையில் விழுந்தது பாம்பாக மாறியது, இது ஒரு ஆச்சரியம் அல்ல, அற்புதம் தான், அல்லாஹுடைய அத்தாட்சி தான். ஆனா ஆச்சரியம் இல்லை. என்ற நபி ரசூல் அல்லவா? ஒரு மனிதர், நபி ரசூல் இல்லாத ஒருவரிடத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு அற்புதம் வெளியாகிறது என்று சொன்னால் எப்படி இது முடியும்? இதை கொடுத்தவன் யார்? எப்படி இதை பெற்றுக்கொண்டார்கள்? சரி, குர்ஆனுடைய வரலாறு ஒரு புறம், நம் வாழ்வில் நம்ம எத்தனையோ நபர்களை காணுகிறோமே, இறை நேசர்களை காணுகிறோமே,
அவர்களுடைய வாழ்வில் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுகிறது. அவர்கள் பேசினால் சொன்னால் நடக்கிறது, நாடினால் கிடைக்கிறது, கரம் நீட்டினால் கிடைக்கிறது, நடந்தால் நடக்கிறது. எவ்வளவு அற்புதம்! இதெல்லாம் எப்படி சாத்தியம்? சிந்தியுங்கள். உங்களுக்குள் இருந்து உங்களை ஆட்டி படைப்பவன் யார்? உங்களுக்குள் இருந்து உங்களை வழி நடத்துபவன் யார்? உங்களுக்குள் இருந்து என்னை புரிந்து கொள் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவன் யார்? சிந்தியுங்கள். அவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான். அவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான். கண் திறந்து கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் அகப்பார்வை கொண்டு பார்க்க கூடாதா? வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். என்றும் எப்பொழுதும் உனக்காக உன்னில் இருப்பவன் அல்லாஹ்.